அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது சூர்யா, பூஜா ஹெக்டே, நாசர், பிரகாஷ் ராஜ், ஜோஜு ஜார்ஜ் மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் ரெட்ரோ திரைப்படத்தின் விமர்சனம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை கார்த்திக் சுப்பராஜ் இயக்கியிருக்காரு. கார்த்திக் சுப்பராஜ் அண்ட் சூர்யா இணைந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஷாஃபிக்ங்கிறவர் எடிட் பண்ணியிருக்காரு. டெக்னீஷியன்ஸை பொறுத்தவரை இந்த படத்தில் எந்த வித குறையுமே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த எடிட்டரோ, மியூசிக் டைரக்டரோ, ஒளிப்பதிவாளரோ அந்த கதைக்கு தேவையான அளவுக்கு நல்லாவே உழைச்சிருக்காங்க. மொத்தம் 168 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் 48 நிமிஷம் இந்த படம் போகுது. இந்த கதைக்கு இவ்வளவு நீளம் தேவையாங்கிறது தான் நம்மளோட முதல் கேள்விக்குறியாகவே இருக்குது. இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1960 தூத்துக்குடியில் தொடங்குது. இந்த படத்தோட கதை 1993 அந்தமான் தீவுகளில் இந்த படம் முடியுது. அப்படி அந்த 33 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு கேங்ஸ்டர் டீமுக்குள்ளே நடக்கிற குழப்பம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ அந்த கதையில் தான் அந்த குழப்பம்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட படத்தில், திரைக்கதையில் எல்லா இடங்கள்லையுமே நாம் அந்த குழப்பத்தை உணர முடியுது. எங்கோ தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கேங்ஸ்டராக இருக்கிற ஜோஜு ஜார்ஜுக்கு ஒரு கோயிலிருந்து அனாதையாக ஒரு குழந்தை கிடைக்குது. அதுதான் பாரிவேல் அப்படிங்கிற பெயர் கொண்ட சூர்யா. அவருக்கு சின்ன வயசுலேயே ஒரு பெண் நட்பாகிறா, ருக்மணிங்கிற கேரக்டர். அவள் தான் இந்த படத்தோட கதாநாயகியான பூஜா ஹெக்டே. ஸோ இவங்களோட காதல் ஒரு பக்கம் இருக்குது. தான் வளர்ப்பு பையனை ஒரு பையனாகவே மதிக்காமல் ஜோஜு ஜார்ஜ் இருக்காரு. இருந்தாலும் தன்னோட மனைவியின் வற்புறுத்தலால் அந்த பையனை தான் வீட்டில் வச்சு வளர்க்குறாரு. அவரோட கேங்ஸ்டர் வாழ்க்கைக்கு அவனை ஒரு அடியாளாக யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆப்பிரிக்க கடற்பகுதியில் காணாமல் போயிடுது ஒரு சரக்கு, அதாவது அந்த டானுக்கு வர வேண்டிய சரக்கு. அதுக்கு அவங்க கோல்டன் ஃபிஷ், தங்க மீன்கள்னு பேர் வச்சுருக்காங்க. அது காணாமல் போனதுக்கு பாரி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிராண்டாக நடக்க இருக்கிற கல்யாணத்தில் புகுந்து குழப்பத்தை உண்டு பண்ணுறாரு. அதனால் காதலி கோவிச்சிட்டு போயிடுறா. இதற்கு நடுவில் தன்னோட வளர்ப்பு அப்பாவோட கையை வெட்டி அங்கே பல பேர்த்த கொன்று அந்த கேஸில் அவர் உள்ளே போயிடுறாரு. ஒரு 5 வருஷம் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிறாரு. அவர் தன்னோட காதலியை தேடுற முயற்சியில் இருக்கார். அதே மாதிரி அந்த கேங்கும் அந்த காதலி, அந்த பொண்ணை, ருக்மிணிங்கிற பொண்ணை தேடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தா அந்த கோல்டன் ஃபிஷ் எங்கே இருக்குதுங்கிறத இவன் வாய் மூலமாக வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோல்டன் ஃபிஷ்ஷுக்கும் மத்திய அமைச்சராக இருக்கிற பிரகாஷ் ராஜுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அவரோட ஆர்டரின் பேரில் தான் ஜோஜு ஜார்ஜ் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி அவங்க அங்கே இருக்க அவரோட நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க எல்லாரும் ஒரு வழியாக அந்த ருக்மணிங்கிற பெண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் தீவில் இருக்கிற கருந்தீவு அப்படிங்கிற ஒரு பகுதியில் அவள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளை காப்பாற்றுறதுக்காக, அவளை பார்த்து கன்வின்ஸ் பண்ணி காதலிச்சு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பித்தலாட்டம் பண்ணி ஜெயிலிருந்து இவர் தப்பிச்சு ஒரு லாஃப்டர் தெரப்பி டாக்டராக ஜெயராம் அந்த ஜெயிலுக்கு வராரு. அவர் மூலமாக இவரும் அந்தமான் தீவுக்கு போகிறாரு. போன பிறகு அவர் காதலியை கண்டுபிடிச்சாரா, அங்கெல்லாம் என்ன குழப்பங்கள் நடக்குது, இறுதியில் அந்த கோல்டன் ஃபிஷ்ங்கிறது என்ன, அதை அவர் தன்னோட தந்தைகிட்ட ஒப்படைச்சாரா, தந்தையை போலீஸில் மாட்ட விட்டாரா என்பதே இந்த படத்தின் மொத்த கதை. இந்த படத்தில் பல இடங்களில் சூர்யா அர்ஜுன் தாஸ் ரீசன்ட் டைம்ஸில் படங்களில் நடிக்கிற மாதிரியே பேசுகிற மாதிரியே அந்த மாடுலேஷன்லேயே பேசுகிறாரு. ஒருவேளை அர்ஜுன் தாஸுக்கு தான் சூர்யாவோட கெட்டப்பை போட்டு நம்ம கிட்ட உழவு விட்டாங்களோன்னு கூட நம்மளுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா அவரோட மாடுலேஷனில் அந்த மாதிரி பேசுறதுக்கு சூர்யாங்கிற ஒரு ஆள் இதுக்கு தேவையா அப்படிங்கிறதே நம்மளுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. சூர்யா இந்த படத்தை தயாரிக்கிறது மூலமாக சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிட்டாரோ அப்படின்னு கூட நம்மளுக்கு என்ன தோணுது. பல இடங்கள்ல அந்த அளவுக்கு ஒரு மிக மிக அலுப்பு தட்டக்கூடிய ஒரு திரைக்கதையாக இந்த படம் வந்திருக்குது. அதுவும் அந்தமான் தீவுகளில் இருக்கிற வில்லன் கும்பல், அதாவது நாசர், அவரோட பையன், எல்லாருமே ஒரு ரப்பர் தோட்ட முதலாளியாக இருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஊரில் இருக்கிற மக்களை எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த மக்களுக்கு நடுவில் சண்டையை மூட்டி விட்டு அதையை கண்டு ரசித்து அதன் மூலமாக சூதாட்டம் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு அரக்கத்தனமான வில்லன் குரூப்பை நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம சிறுவர்கள் இந்த காலத்தில் விளையாடுற ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம இளைய தலைமுறையோட மனசில் ஏற்கனவே அந்த விளையாட்டுகள் மூலமாகவே நிறைய வன்மம் சூழ்ந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு பொறுப்பான டைரக்டர் இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்கிறது மிக மிக வேதனைக்குரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். சூர்யா சின்ன வயசுல இருந்தே
சிரிக்காமையே வளர்றாரு. அவரோட வளர்ப்பு தாயும் சிரி நீ அழகா இருப்பேன்னு சொல்றாங்க, அவரோட காதலியும் நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பேன்னு சொல்றாங்க. ஆனா எந்த காலகட்டத்திலையுமே அவருக்கு சிரிப்புங்கிறதே முகத்துல வரல. அது எப்போ வருது அப்படின்னா, இந்த மக்களுக்காக தான் நாம் இருக்கோம், இந்த மக்களை நாம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறப்ப, அவரோட பிறவியோட பயன் என்ன அப்படின்னு தெரிகிறப்ப தான் வந்து அவர் முகத்துல சிரிப்பு வருது. அதுக்கப்புறம் தான் அந்த தீவில் இருக்கிற மொத்த மக்கள் மனசுலையுமே ஒரு சிரிப்பு, சந்தோஷம் வருது. ஸோ இதை வந்து ரொம்ப லென்த்தியாக எடுத்துகிட்டு போயிருக்கிறது நம்மளுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அலுப்பு தட்டுது. பீஸ்ட் படத்தில் அவ்வளோ கிளாமராக இருந்த பூஜா ஹெக்டே வந்து இதில் ரொம்ப கருப்பாக ஸ்லிம்மாக ஒரு ஹோம்லி ஃபேஸில் காட்டியிருக்காங்க. அது கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருக்குது அவங்க கேரக்டருக்கு, அந்த பீரியட் ஃபில்முங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு. மற்றபடி இந்த படத்தில் ஜெயராம் கொஞ்சம் சிரிக்க வச்சிருக்காரு அங்கங்கே. வேறு யாருமே தன்னோட வேலையை முழுமையாக பண்ணாங்களா அப்படிங்கிற டவுட்டு தான் நம்மளுக்கு நிறைய இடங்களில் வருது. மொத்தத்தில் இந்த படம் ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் நம்ம டைம் செலவு பண்ணி, பணத்தை செலவு பண்ணி போய் பார்க்கறதுக்கு ஒர்த்தாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.